இப்போ கிசுகிசு எல்லாம் ஒரு காலத்துல மத்தவங்க தான் பரப்புவாங்க. இப்ப வந்து மார்க்கெட் போயிடுச்சு அப்டின்னாலே, அவங்களே கிசுகிசு ஆள வச்சு பரப்பிக்கிறாங்களே! இத இல்ல, இல்ல. வச்சு ட்ரெண்ட் அப்படி இல்ல. ஆவுறாங்களே! பிராண்டிங் தான். சினிமா வந்து ஒரு பெரிய ட்ராஜடியான ப்ரொஃபஷன். வாய்ப்பு கிடைக்காது. காம்படிஷன் அதிகம். ஒரு நடிகர் வந்து வேலை இல்லன்னா பைத்தியம் ஆயிருவாங்க. வீட்ல உட்கார முடியாது. ரோட்ல நடக்க முடியாது. சாப்பிடுறதுக்கு எவ்வளோ நேரம் சாப்பிடுவீங்க? ஸோ தன்னை தானே பிராண்டிங் பண்றது. அந்த பிராண்டிங்கில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நெகட்டிவாக மாறிடுவாங்க. நெகட்டிவாக கோட்டை விட்டுருவாங்க. தன்னை பற்றி சொல்லும்போது பரவாயில்ல. நெகட்டிவ் வந்து சீக்கிரம் நம்மளை அப்சர்வ் பண்ணும். ஓ நம்ம வெட்டினோம் பிளா 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 பிளா. அந்த மாதிரி இப்போ அபிமன்யுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். எதில், மகாபாரதத்தில். கை கட்டாயிடும், கழுத்து கட்டாயிடும், உடம்பு முண்டை மட்டும் நான் ஃபைட் பண்ணும். மகாபாரதத்தில் கர்ணன் கூட அபிமன்யு தான் பெரிய கேரக்டர். ரெண்டு காலு ரெண்டு கை இழந்து அவன் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். அர்ஜுனோட பையன். அப்ப அந்த கேரக்டரா வந்து அவன் வாழ்ந்தான் டெடிகேஷன். அதுதான் அப்ப பிராண்டிங் பண்றது. அது ஒரு நெகட்டிவ் பிராண்டிங். பட் மக்கள் என்னாச்சு, எந்நிலை தாழ்ந்தாலும் தன்னிலை தாழாமை அப்படிங்கிறதுக்கு எனக்கு தேர்ட் ஸ்டாண்ட் படிக்கும்போது மகாபாரத ஸ்டோரி சொல்லும்போது அந்த எனக்கு வாத்தியார் நீலமகன் சார் அவ்வளோ அழகா சொல்லுவார். அந்த அபிமன்யு கதையை கேட்கறதுக்குன்னே வீக்லி போய் உட்காருவோம். அது வந்து நெகட்டிவ் தான். ரெண்டு கையிலேருந்து ரெண்டு காலிலிருந்து முண்டமாகி ஒரு மனுஷன் மகாபாரத போர்டில் சக்ஸஸ் பண்ணுறான்னா இட்ஸ் எ நெகட்டிவ் பிராண்டிங்.